இன்றைக்கி நம்ம சேனலில் மிகவும் வித்தியாசமான முறையில் எல்லா சாதத்துக்கும், அதாவது இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு சுவையான சட்னி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் நீங்கள் சட்னி செஞ்சீங்க அப்படின்னா இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். வாங்க அதை வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சைட் டிஷ்ஷை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 10லேருந்து 15 பூண்டு பல்லை உரித்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் இன்றைக்கி ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கேன். அந்த தக்காளியை எடுத்து இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணி பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை மெதுவாக எடுத்துருங்க. நீங்கள் கட் பண்ணும்போது கட்டையில் வச்சு கட் பண்ணுங்கள். கத்தியில் ப்ராக்டிஸ் இருந்தால் கத்தியில் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லா தக்காளியும் பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், உங்களுக்கு நேரத்தையும் மிச்சப்படுத்தும். அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக குக்கர் மூடி போட்டுட்டு மூடிடுங்க. இப்போ விசில் வச்சிடலாம். விசில் கரெக்டாக 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசிலுக்கு மேலே வைக்க வேண்டாம். 2 விசில் வந்துருச்சு. 2 விசில் வந்த உடனே தம் அடங்கின உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிய வெந்திருக்கு. இப்போ அந்த தக்காளி இருக்கக்கூடிய தோல் பகுதியை மேலே உள்ளதை இப்படி தொட்டிங்கன்னா வந்துடும். நீங்கள் எல்லா தோல் பகுதியும் மெதுவாக எடுத்துக்கோங்க. ஒரு சில தோல் பகுதி வரலைனாலும் பரவாயில்ல. இப்போ தோல் பகுதி எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எல்லா தோல் பகுதியும் மெதுவாக எடுத்துட்டேன். எல்லா தோலையும் மெதுவாக எடுத்துருங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு மத்து இல்லைன்னா பருப்பு கடையிறதை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு மெதுவாக குழிக்கரண்டியை வச்சு மெதுவாக நசுக்கி விட்டுக்கோங்க. நம்ம அந்த வெந்த தக்காளி நல்லா மசிய நசுங்கணும். இந்த மாதிரி நசுக்குனாலே அது நல்லா மசிய நசுங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக நசுக்கி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மத்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குழிக்கரண்டியை வச்சு மெதுவாக அந்த தக்காளியை நசுக்கிக்கோங்க. நீங்கள் குக்கரில் வச்சனால தக்காளி ஈஸியாக நசுங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு தேவையான பக்குவம் வந்துருச்சு. தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்ததாக இது கூட 2 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மேற்கொண்டு உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இதை ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 3 நிமிஷம் கழித்து மெதுவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓரளவு திக்னஸ் கொடுத்துருக்கு. இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. அந்த தக்காளியுடைய தண்ணி தான். குக்கரில் வைக்கும்போதும் நம்ம தண்ணி சேர்க்கலை. அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி தான். நீங்கள் எதுவும் தண்ணி ஊற்றணும்னு நினச்சிக்காதீங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இடத்துல வெங்காயம் உங்களுக்கு முழுமையாக வேகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு வெந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இதுதான் பக்குவம். இதனுடைய சுவையை இன்னும் அதிகப்படுத்த நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுதான் பக்குவம். இந்த சட்னி இப்போது சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அடுப்பில் இருந்து இறக்கிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்ல மணமாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பரிமாறதுக்கு முன்னாடி ஒரு கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறினீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான். எளிமையான முறையில், மிகவும் வித்தியாசமான முறையில் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துகிற சட்னியை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த வித்தியாசமான எளிமையாக செய்யக்கூடிய சட்னி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.